வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூவு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேன். நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவியில் வெங்காயம் வதங்குறது தான் இம்பார்ட்டன்ட். அதை நல்லா கரெக்டாக நம்ம வதக்கிட்டோம்னா இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடும். இது நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். போட்ட வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினாதான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம போட்ட தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 1 கிலோ சிக்கனு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். சிக்கனில் நல்லா தண்ணி இறங்குற வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்காங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடயே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை சிக்கனோட நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா வேகட்டும் சிக்கனு. இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சாச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி நான், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பிரியாணி, புலாவு, நெய் சோறு இது எல்லாத்துக்குமே
ஒயிட் ரைஸு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் வற்ற விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.